கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேரை 4 படகுகளுடன் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் பகுதியில் இருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 22 பேரை கைது செய்தனர். பின்னர் மீனவர்களை 4 படகுகளுடன் அவர்களை இலங்கைக்கு அழைத்துச் சென்றனர். காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்ட மீனவர்களிடம் அந்நாட்டு அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். எல்லை தாண்டி வந்ததாக வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின் தமிழக மீனவர்கள் 22 பேரையும் இலங்கை அதிகாரிகள் சிறையில் அடைக்க உள்ளனர். தமிழ்நாடு மீனவர்கள் மீது தொடரும் கைது நடவடிக்கையால் ராமேஸ்வரம் மீனவ கிராமங்களில் பரபரப்பு நிலவுகிறது. எங்களையே சக ஒரு மனிதர்களா நினைச்சு எங்களை காக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்குல்ல. அப்ப ஏன் எங்களை மாற்றாந்தாய் புள்ள மாதிரி பாக்குறாங்க? இலங்கை அரசுக்கு எவ்வளவோ பண்ணுது இந்த மத்திய அரசு. ஆனா தமிழக மீனவர்களை ஏன் பார்க்க மாட்டாங்க? ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த சித்திரவதையை உண்டாக்குறதே இந்த மத்திய அரசு தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதையால எங்களை படகையும் மீனவனையும் உடனே மீட்கணும். சென்னையில் ஆபரண தங்கம் விலை தொடர்ந்து 3 நாட்கள் குறைந்து வந்த நிலையில் இன்று சவரனுக்கு 2160 ரூபாய் உயர்ந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்து 1,13,840 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் இன்று தங்கம் விலை கிராமுக்கு 270 ரூபாயும் சவரனுக்கு 2160 ரூபாயும் உயர்ந்துள்ளது. சந்தைகளில் ஒரு சவரன் இன்று 1,16,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 14,500 ரூபாய். வெள்ளியின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 270 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து கள்ளந்திரி மற்றும் பேரணை கால்வாய் பாசனத்திற்காக வினாடிக்கு 900 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. சிறிய மதகுகள் மற்றும் நீர்மின் நிலையம் வழியாக பெரியார் கால்வாயில் நீர் திறக்கப்பட்டதால் தேனி, மதுரை, திண்டுக்கல் ஆகிய 3 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் கால்வாய்களில் இறங்க வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த 8 நாட்களுக்கு வைகை அணையிலிருந்து நீர் திறக்கப்படும் என பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியதாரர்களுக்கான பலன்களுக்காக 2,446 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. 2024 ஏப்ரல் முதல் 2026 மார்ச் வரை ஓய்வு பெற்ற மற்றும் விருப்ப ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்காக இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 6,867 பயனாளிகளுக்கு வருங்கால வைப்பு நிதி, பணிக்கொடை, விடுப்பு ஒப்படைப்பு தொகை மற்றும் ஓய்வூதிய ஒப்படைப்பு தொகைக்காக இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மாநகர போக்குவரத்து கழகம், விரைவு போக்குவரத்து கழகம் உட்பட 8 போக்குவரத்து கழகங்களுக்கு இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. எங்கே ஊழல், எதில் குறை உள்ளது என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என அன்புமணிக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் கட்டப்படும் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான பணிகளை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் மற்றும் தாமு அன்பரசன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் 7.5% இடஒதுக்கீட்டில் எடப்பாடி பழனிசாமி அடிப்படை அறிவு இல்லாமல் பேசி வருவதாக விமர்சித்தார். அந்த பாலத்தை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எங்க ஊழல், எதுல குறை இருக்குங்கிறத வெளிப்படையாக சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ அதாவது எல்லுங்கிறது கரெக்டாக எல் மாதிரி போட்டுற முடியாது. பிரிட்ஜை அந்த ரோடோட அமைப்பு, சாலையின் அமைப்பு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தான் போடுவாங்க. அதுக்காக எல்லுன்னா எல் வரைஞ்சி அதே மாதிரி போட்டுற முடியாது. சென்னை மத்திய கைலாஷ் பகுதியில் திறக்கப்பட்டுள்ள எல் வடிவ மேம்பாலம் தரமில்லாமல் இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தேனி புதிய பேருந்து நிலையத்தில் கைக்குழந்தையை பூக்கடைக்காரரிடம் கொடுத்துச் சென்ற பெண் மாயமானது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பேருந்து நிலையத்தில் உள்ள பூக்கடைக்கார பெண்ணிடம் தான் கழிவறை செல்ல வேண்டும் என்று கூறிவிட்டு கைக்குழந்தையை பார்த்துக் கொள்ளும்படி பெண் ஒருவர் கொடுத்துவிட்டு சென்றுள்ளார். குழந்தையை கொடுத்துவிட்டு சென்ற பெண் நீண்ட நேரமாகியும் வராததால் சந்தேகமடைந்த பூக்கடைக்கார பெண் போலீசில் புகார் அளித்தார். அதைத் தொடர்ந்து குழந்தையை விட்டுச் சென்ற பெண் யார் என்றும், எதற்காக கடைக்காரரிடம் கொடுத்துவிட்டு சென்றார் என்றும், குழந்தைக்கும் அப்பெண்ணிற்கும் என்ன சம்பந்தம் என்றும் பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சைல்டு லைன் அமைப்பினரிடம் குழந்தை ஒப்படைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது.
திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் கிராம நிர்வாக அலுவலர் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட 42 சவரன் நகைகள் மீட்கப்பட்டு குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர். சிவஞானபுரத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரியும் முருகேசன் என்பவர் வீட்டின் கதவை உடைத்து பீரோவில் இருந்த 42 சவரன் நகைகளை மர்ம நபர் கொள்ளையடித்து சென்றார். இது தொடர்பாக நிலக்கோட்டை காவல் நிலையத்தில் முருகேசன் புகார் அளித்தார். புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் நகைகளை கொள்ளையடித்துவிட்டு தப்பி சென்ற மணிசங்கர் என்பவரை கைது செய்தனர். அவரிடம் இருந்த 42 சவரன் நகைகளையும் பறிமுதல் செய்தனர். 34 மணி நேரத்தில் பொருட்களை நாங்கள் மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்துள்ளோம். இது பெருமைக்குரிய முயற்சிதான். இரு வருங்காலங்களில் இதுபோன்ற நடைபெறா வண்ணம் விழிப்புணர்வுகளை மக்களிடம் ஏற்படுத்தி திறம்பட செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கொள்ளை சம்பவம் நடந்த 34 மணி நேரத்தில் 42 சவரன் நகைகள் மீட்கப்பட்டு குற்றவாளியை கைது செய்த போலீசாருக்கு பாராட்டுகள் குவிகிறது. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தரம் உயர்த்தப்பட்ட எம்ஆர்ஐ ஸ்கேன் சென்டரை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து 5000த்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் நாள்தோறும் சிகிச்சை பெறுகின்றனர். இதனிடையே அரசு மருத்துவமனையில் இருந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் சென்டர் தற்காலிகமாக மூடப்பட்டு புதிதாக தரம் உயர்த்தப்பட்ட ஸ்கேன் சென்டர் அமைக்கப்பட்டது. 6 மாதங்களாகியும் அந்த ஸ்கேன் சென்டர் பயன்பாட்டிற்கு வராமல் இருப்பதாகவும், மாற்றாக தனியார் எம்ஆர்ஐ ஸ்கேன் சென்டருக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்துச் சென்று நோயாளிகள் அலைக்கழிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. வேமா செயல்பாட்டுக்கு அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனை கொண்டு வர்றதுல கவனம் செலுத்தாம எதுக்காக தேனிக்கு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போறதுல இந்த மருத்துவமனை நிர்வாகம் முனைப்பு காட்டுதுங்கிறதே எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே எம்ஆர்ஐ ஸ்கேன் சென்டரை விரைவாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று அரசுக்கும் மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். தனது பெயரில் போலி முகநூல் கணக்கு தொடங்கி பணம் பறிக்க முயற்சி செய்தது தொடர்பாக கடலூர் காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக உள்ள ஜெயக்குமாரின் பெயர் புகைப்படத்தை பதிவிட்டு முகநூலில் ஒருவர் கணக்கு தொடங்கியுள்ளார். அந்த கணக்கை தொடங்கிய நபர் ஜெயக்குமார் பேசுவது போல் ஒருவரை தொடர்பு கொண்டு பணம் கேட்டுள்ளார். உடனே சுதாரித்துக் கொண்ட அந்த நபர் ஜெயக்குமாரை நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்டுள்ளார். இந்த நிலையில் போலி முகநூல் கணக்கு தொடங்கியிருப்பதை அறிந்து அந்த கணக்கை முடக்கி ஜெயக்குமார் நடவடிக்கை எடுத்துள்ளார். போலி கணக்கை தொடங்கியது யார் என்பது குறித்து விசாரித்த போது ராஜஸ்தானைச் சேர்ந்த ஒருவர் மோசடி முயற்சியில் ஈடுபட்டது தெரியவந்தது. இது தொடர்பாக வீடியோ வெளியிட்ட ஜெயக்குமார் தனக்கு எவ்வித வலைதளங்களிலும் கணக்கு கிடையாது என்றும் யாரும் ஏமாற வேண்டாம் எனவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். நான் எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, என்னுடைய ஃபர்னிச்சர்லாம் இருக்கு, அதை நான் விற்க போகிறேன், அதை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி முன்பணமாக கேட்டிருக்கிறார்கள். உடனே என்னுடைய நண்பர் அதற்கு உஷாராகி என்னிடம் தொலைபேசியில், அதாவது செல்ஃபோனில் காண்டாக்ட் பண்ணும்பொழுது அது போலியான ஐடி அப்போ தான் தெரிய வந்தது. உடனடியாக அதை நாங்கள் பிளாக் செய்து விட்டோம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சேதமடைந்த புதிய ஆயக்கட்டு வாய்க்கால் புதுப்பிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மஞ்சளாறு அணையின் முழு கொள்ளளவான 57 அடியில் நீர்மட்டம் 55 அடியை எட்டியவுடன் பாசனத்திற்காக பழைய மற்றும் புதிய ஆயக்கட்டு வாய்க்கால் மூலம் நீர் திறக்கப்பட்டு விவசாய பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் புதிய ஆயக்கட்டு வாய்க்காலில் உள்ள தொட்டிப்பாலம் பல்வேறு இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு பாசனத்திற்கு திறந்துவிடப்பட்ட நீர் வீணாக ஆற்றில் சென்றது. இதனால் மடைப்பகுதிகளுக்கு பாசனத்திற்கு நீர் முழுமையாக செல்லாத நிலையில் கடைமடை விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வந்தனர். தற்போது வாய்க்காலில் நீர் திறக்கப்படாத சூழலை பயன்படுத்தி 8 கோடி ரூபாய் செலவில் புதிய ஆயக்கட்டு முழுவதுமாக சீரமைக்கும் பணிகளை பொதுப்பணித்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தாவேக கூட்டணியில் தேசிய கட்சியும் மாநில கட்சியும் வரும் என்று அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் குன்றத்தூரில் நடைபெற்றது. இதில் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் நாஞ்சில் சம்பத், கழக துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாஞ்சில் சம்பத், தாவேக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூட்டணியில் தேசிய கட்சியும் மாநில கட்சியும் வரும் எனவும் கூறினார். நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. தேசிய கட்சியும் வரும், மாநில கட்சியும் வரும். தாவேக தலைவர் விஜய் தன்னை ஏன் கூட்டணிக்கு அழைக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியுள்ள நாத்தக ஒருங்கிணைப்பாளர் சீமான், வயதில் தன்னை விட சிறியவரான விஜய் தான் தன்னுடன் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறியுள்ளார். எனக்கு ஏன் அவர் அழைப்பு கொடுக்கணும்? இது என்ன கேள்வி? இது தம்பி எப்போ வந்தாரு சொல்லுங்க. நான் 16 வருஷமா களத்தில் நிற்கிறேன். யார் பெரியவன்னு சொல்லுங்க, யார் பெரியவன்னு சொல்லுங்க. கோட்பாட்டில்
வயதில் என்னை விட அவர் 8 வயசு சின்னவர். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அனுபவத்தில் எல்லாத்துலேயுமே நான் தான் மூத்தவன். என்னோட தான் நான் கூப்பிட்டு தம்பி வரணும், தம்பி கூப்பிட்டு அண்ணன் போகக்கூடாது. புரியுதா? தொடர்ந்து பேசிய சீமான் பொதுக்கூட்டங்களில் விஜய் பேசி வரும் வசனம் தன்னுடையது என்றும் காட்டமாக கூறினார். சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் பிரதமர் மோடி அடுத்த மாதம் 3 முறை தமிழ்நாடு வருகிறார். அதன்படி அடுத்த மாதம் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இதைத் தொடர்ந்து 6ஆம் தேதி வேலூரிலும் 11ஆம் தேதி திருச்சியிலும் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். தேர்தல் வந்தால் மட்டுமே பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு நினைவுக்கு வரும் என திமுக உள்ளிட்ட கட்சிகள் விமர்சனம் செய்து வரும் நிலையில் மோடி ஒரே மாதத்தில் 3 முறை தமிழ்நாடு வருவது குறிப்பிடத்தக்கது. அஜித் பவாரின் மரணம் குறித்து தொடர்ந்து கேள்வி எழுப்பி வரும் எம்எல்ஏ ரோஹித் பவாருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரி மகாராஷ்டிரா அரசை சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவர் சுப்ரியா சுலே வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் அவர், பொதுமக்களின் உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் ரோஹித் பவார் நன்கு ஆராய்ந்து பிரச்சினைகள் மற்றும் கேள்விகளை முன்வைத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பி வரும் ரோஹித் பவாருக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவது அரசின் கடமை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ரோஹித் பவார் தொடர்ந்து அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்பாக சந்தேகங்களை எழுப்பி வருவது மட்டுமில்லாமல் விசாரணை முடியும் வரை ஒன்றிய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். மேலும் விபத்துக்குள்ளான விமானத்தை இயக்கிய விஎஸ்ஆர் நிறுவனம் பாதுகாக்கப்படுவதாக குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் ரோஹித் பவாருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என சுப்ரியா சுலே வலியுறுத்தியுள்ளார். இனி ஒவ்வொரு ஆண்டும் கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 ரூபாய் வழங்கப்படும் என அமைச்சர் கீதா ஜீவன் சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இடைக்கால பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சட்டமன்ற தேர்தல் உஷ்ணம் காரணமாக கோடை காலத்துக்கு 2000 ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் 5000 ரூபாய் இரவோடு இரவு வரவு வைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், கோடை காலம் வர உள்ளதால் மக்களுக்கு மருத்துவ செலவு வரலாம் என்பதால் 2000 ரூபாய் கொடுக்கப்பட்டதாக கூறினார். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஆட்சியில் இலவச தொலைக்காட்சி வழங்கிய போதும் அதற்கு எதிராக வழக்குகள் தொடரப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இதன் மூலம் உங்கள் சூழ்ச்சியை முறியடித்து மக்களுக்கு 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டதாகவும், இதுபோன்று இனி அனைத்து கோடை காலமும் 2000 ரூபாய் சிறப்பு தொகை வழங்கப்படும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் பதிலளித்தார். தூத்துக்குடி, விருதுநகர், தேனி, தென்காசி, நெல்லை, குமரி ஆகிய 6 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் நாளை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், நாளை மறுநாள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் 22ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஈரோடு அருகே காலிங்கராயன் என்ற குறுநில மன்னரால் கட்டப்பட்ட நீர்வழி பாலத்தை புராதன சின்னமாக பாதுகாக்க தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாண்டிய மன்னனின் படை தளபதியாக இருந்த காலிங்கராயனால் இந்த நீர்வழி பாலம் கட்டப்பட்டது. இதனை சீரமைக்க 83 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பழமையான இப்பாலத்தை இடிக்காமல் பாரம்பரிய சின்னமாக பராமரிக்க வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் பாலத்தின் அருகே பொங்கல் வைத்து வழிபட்டனர். பாலம் இந்த நீர்வழி மேம்பாலம் நல்லா இருக்குது. இதை புராதன சின்னமாக அறிவித்து அதை தொடர்ந்து பயன்படுத்தலாம், நீர் கொண்டு செல்றதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது அரசுக்கு கலெக்டர், மாவட்ட நிர்வாகம், மாநில நிர்வாகம் எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கிறோம். இந்த கோரிக்கை அரசு ஏற்று இந்த பாலத்தை மராமத்து செஞ்சு தொடர்ந்து இது விவசாயத்துக்கு தண்ணி கொண்டு வரதுக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்துங்கிற முழு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம். விவசாய சங்கத்தினர் நடத்திய இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
தருமபுரி மாவட்டம் அரூரில் பாஜகவினர் விசிகாவினர் இடையே மோதலும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. திமுக அரசின் செயல்பாடுகளை கண்டித்து அரூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாமக, அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளும் பங்கேற்ற ஆர்ப்பாட்டத்தில் விசிக குறித்து அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அங்கு குவிந்த விசிகாவினர் பாஜக ஆர்ப்பாட்டத்திற்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் நடந்த நிலையில் போலீசார் இருதரப்பையும் கட்டுப்படுத்த முயன்றனர். தொடர்ந்து காலணிகள் கற்களை வீசியதால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அசாதாரண சூழ்நிலை நிலவியது. தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையே சமாதான பேச்சுவார்த்தையில் போலீசார் ஈடுபட்ட நிலையில் அவதூறாக பேசிய பாஜகவை கண்டித்து விசிகாவினர் மறியலில் ஈடுபட்டனர். அதிமுக ஆட்சியில் இருந்து விலகிய போது 4,70,000 கோடி கடனை விட்டு சென்றதாகவும், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2,89,000 கோடிதான் கடன் வாங்கியுள்ளதாக அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் பேசிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன், இடைக்கால பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் எதுவும் அறிவிக்கவில்லை என்றார். தேர்தலில் வெற்றி பெற்ற பின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புதிய திட்டங்களை அறிவிப்பார் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்தார். தொடர்ந்து பேசிய நயினார் நாகேந்திரன், கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் திமுக அரசு 6 லட்சம் கோடி கடன் வாங்கியுள்ளதாக கூறினார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் ஏவா வேலு, திமுக ஆட்சியின் 5 ஆண்டுகளில் 2.89 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருப்பதாக கூறினார். மேலும் அதிமுக ஆட்சியில் தொடங்கிய திட்டங்கள், அறிவித்துவிட்டு தொடங்காத திட்டங்களுக்கும் செலவு செய்து திட்டங்களை நிறைவேற்றியிருப்பதாகவும் அமைச்சர் ஏவா வேலு விளக்கமளித்தார். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு தேமுதிக தங்கள் கூட்டணியில் இணைந்தது மிக்க மகிழ்ச்சி என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். சாத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்ததை மனமார்ந்து வரவேற்பதாக கூறினார். இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஒரு சவாலான தேர்தல். அந்த ஒரு பக்கம் பொறுத்தவரைக்கும் மதவாத பாஜக மற்றும் அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி, மற்றொரு பக்கம் ஜனநாயக சக்திகளை இணைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஒரு கூட்டணி. இந்த கூட்டணியில் எங்க பக்கம் இன்றைக்கு வந்து சேர்ந்துள்ள தேமுதிகவை நான் வரவேற்கிறேன். அந்த இயக்க தலைமைக்கும் அந்த இயக்க தோழர்களுக்கும் மறுமலர்ச்சி திமுக சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நேரத்தில் தொடர்ந்து பேசிய துரை வைகோ, திமுக கூட்டணியில் கூடுதல் தொகுதிகள் வழங்கினால் மகிழ்ச்சிதான் என்றார். புதிய கட்சிகளும் கூட்டணியில் இணைந்துள்ளதால் யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் என்பதை கூட்டணி தலைமையகமான திமுக முடிவு செய்யும் என்றும் தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் விஜயகாந்த் ஆகிய முக்கிய தலைவர்களுடன் பயணித்த மூத்த அரசியல் தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடந்த நிகழ்ச்சியில் கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுகவிற்கும் தற்போது உள்ள அதிமுகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறினார். அந்த அத்தியாயம் முடிந்தது. ஓபிஎஸ் சாப்டர். நாம நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஓபிஎஸ்க்காக நாம என்ன உயிரை துறக்க முடியுமா? நம்ம வாழ்நாளை வீணாக்க முடியுமா? வாழ்நாள் போனால் வருமா? முன்னதாக ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் பன்ருட்டி ராமச்சந்திரன் தொடங்கிய கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் 6 கல்லூரிகளை அரசு கல்லூரிகளாக அறிவிக்க கோரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் கீழ் கோவிந்தபேரி, திசையன்விளை, பணக்குடி, நாகம்பட்டி, சங்கரன்கோவில், புளியங்குடி ஆகிய பகுதிகளில் 6 கல்லூரிகள் செயல்படுகின்றன. இந்த கல்லூரிகளை அரசு கல்லூரிகளாக அறிவிக்க கோரி இந்திய மாணவர்கள் சங்கத்தைச் சேர்ந்த மாணவர்கள் பல்கலைக்கழக முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய 6 பல்கலைக்கழக கல்லூரிகளை அரசு கல்லூரியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் அரசு அறிவிக்கணும். உயர்கல்வித்துறை எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். அந்த வாக்குறுதி, அது குறித்தான உறுதி கிடைக்காம நாங்கள் இந்த பல்கலைக்கழகத்தை விட்டு களைய போறதில்லை. இந்த போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர்.
திமுக இளைஞரணியின் மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு வரும் 22ஆம் தேதி கோவையில் நடைபெற உள்ளது. கருமத்தம்பட்டியில் உள்ள கனியூர் டோல்கேட் அருகே பிரம்மாண்டமான சந்திப்பு நடைபெற உள்ளதாக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தை நடத்த அனுமதி அளித்துள்ள முதலமைச்சரும் கட்சியின் தலைவருமான மு.க. ஸ்டாலினுக்கு உதயநிதி ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெற உள்ள இந்த கூட்டத்தில் மேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட 14 அமைப்பு மாவட்டங்களைச் சேர்ந்த 39 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள இளைஞரணி நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளனர். மேற்கு மண்டலத்தில் உள்ள அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்களும் இந்த நிர்வாகிகள் சந்திப்பில் பங்கேற்க உள்ளனர். ஏற்கனவே வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம் திருவண்ணாமலையிலும், தெற்கு மண்டல கூட்டம் விருதுநகரிலும் நடைபெற்று முடிந்துள்ளது. நில குத்தகைகளை புதுப்பிக்காமல் தமிழ்நாட்டில் இயங்கி வரும் பெட்ரோல் பங்குகளின் பட்டியலை சமர்ப்பிக்கும்படி ஒன்றிய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெட்ரோல் பங்குகள் அமைந்துள்ள நிலங்களின் உரிமை குறித்து சரிபார்க்கும் வகையில் சுற்றறிக்கைகளை பிறப்பிக்க ஒன்றிய பெட்ரோலியத்துறைக்கு உத்தரவிடக் கோரி வழக்கறிஞர் மேனன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் MM ஸ்ரீவஸ்தவா, அருள்முருகன் அமர்வு விசாரித்தது. தமிழ்நாட்டில் இயங்கும் பெட்ரோல் பங்குகளில் எத்தனை பங்குகள் அமைந்துள்ள நிலங்களின் குத்தகை காலாவதியாகியுள்ளது, எத்தனை பங்குகளின் குத்தகைகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளது என்ற பட்டியலை சமர்ப்பிக்க ஒன்றிய அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் நிலத்தை காலி செய்ய கோரி நில உரிமையாளர்கள் பெட்ரோல் பங்குகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார்களா அல்லது உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்துள்ளார்களா என்ற விவரங்களையும் சேகரித்து சமர்ப்பிக்க ஆணையிட்டு வழக்கை மார்ச் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மகாராஷ்டிராவில் முஸ்லிம்களுக்கான 5% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் அறிவித்துள்ளதற்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மராட்டியர்களுக்கு 16% இடஒதுக்கீடும், இஸ்லாமியர்களுக்கு 5% இடஒதுக்கீடும் வழங்க அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. மகாராஷ்டிராவில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க இந்த இடஒதுக்கீடு வழங்க முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்ட 5% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படுவதாக பட்னாவிஸ் தலைமையிலான பாஜக அரசு அறிவித்துள்ளது. புதிய விதிகளின்படி சிறப்பு பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ள கல்வி மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கியுள்ள இஸ்லாமியர்களுக்கு அரசு சார்ந்த வேலைகளில் வழங்கப்பட்டு வந்த 5% இடஒதுக்கீடு வழங்கப்படுவது தொடர்பான அனைத்து முந்தைய முடிவுகளும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கான சாதி சான்றிதழ் வழங்கப்படுவதும் நிறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக தலைமையிலான அரசின் இந்த நடவடிக்கை சிறுபான்மையினருக்கு எதிரானது என்று காங்கிரஸ் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. மகாராஷ்டிராவில் இஸ்லாமியர்களுக்கான 5% இடஒதுக்கீட்டை ரத்து செய்துள்ள பாஜக அரசுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். 2014ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை சட்ட நடைமுறைகள் காரணம் காட்டி முற்றிலும் ரத்து செய்வது சிறுபான்மை மக்களின் உரிமைகளுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என அவர் எச்சரித்துள்ளார். பாஜக கூட்டணி அரசின் இந்த முடிவு சமூக மற்றும் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய இஸ்லாமிய சமூகம் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை மோசமாக குறைத்துவிடும் என செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். எனவே இந்த முடிவை உடனடியாக மறுபரிசீலனை செய்து அரசியல் காரணங்களை தாண்டி சமூக நீதியை முன்னிறுத்தும் வகையிலும் சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பாதுகாக்க பாஜக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரமலானில் இவ்வாறான முடிவை பாஜக அரசு எடுத்திருப்பது சிறுபான்மை மக்களின் மீது பாஜகவினருக்கு உள்ள அப்பட்டமான வெறுப்புணர்வை காட்டுவதாகவும் தனது சமூக வலைதள பக்கத்தில் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். கிராமங்களில் விவசாயம் மேற்கொள்ளும் ஆண்களை மணக்கும் பெண்களுக்கு சிறப்பு உதவித்தொகை வழங்க வேண்டும் என கோரி கர்நாடகாவைச் சேர்ந்த காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் HD ரங்கநாத் முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார். விவசாயத்தில் ஈடுபடும் ஆண்களை திருமணம் செய்ய பெண்கள் தயக்கம் காட்டுவதால் 30 வயதிற்கு மேல் ஆகியும் அவர்கள் திருமணமாகாமலேயே இருப்பதாக ரங்கநாத் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதனை எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதியாக அளிக்கவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக காங்கிரஸ் MLAவின் கோரிக்கை சமூக வலைதளங்களில் இணையவாசிகளிடையே பேசுபொருளாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் பிரதமர் மோடி அடுத்த மாதம் 3 முறை தமிழ்நாடு வருகிறார். அதன்படி அடுத்த மாதம் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இதைத் தொடர்ந்து 6ஆம் தேதி வேலூரிலும் 11ஆம் தேதி திருச்சியிலும் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். தேர்தல் வந்தால் மட்டுமே பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு நினைவுக்கு வரும் என திமுக உள்ளிட்ட கட்சிகள் விமர்சனம் செய்து வரும் நிலையில் மோடி ஒரே மாதத்தில் 3 முறை தமிழ்நாடு வருவது குறிப்பிடத்தக்கது. வரலாறு, அரசு நிர்வாக வரலாறு மற்றும் காலனிய கால அரசு துறைகளின் காலவாரியான ஆவணங்கள், நில வரைபடங்கள், நில ஆவணங்கள் உள்ளிட்டவை பராமரிக்கப்பட்டு வருகின்றன.
நெல்லையில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவில் பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தயாரித்த ஓவியங்கள், கைவினைப் பொருட்கள் வாசகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. நெல்லை 9வது புத்தக திருவிழா கடந்த 10ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இங்கு பார்வை மற்றும் செவித்திறன் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான பயிற்சி பட்டறை நடைபெற்றது. மேலும் மாணவர்கள் தங்கள் கைகளால் செய்த பொருட்கள் மற்றும் வரைந்த ஓவியங்களை அரங்கில் வைத்துள்ளனர். பார்வையற்ற மாணவர்கள் தொடு உணர்வுகள் மூலமாக மாற்றுத்திறன் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுக்கு சிலை செய்யக்கூடிய பயிற்சியும், அவர்களுக்கு அலங்கார பொருட்கள், கோட்டா பிரேம் செய்யக்கூடிய பொருட்கள், சிரட்டையில் சிற்பம் செய்யக்கூடிய பயிற்சிகளும் அவங்களுக்கு 10 நாட்கள் தொடர்ச்சியாக பள்ளிக்கல்வித்துறை இணைந்து பொருணை புத்தக திருவிழாவில் அந்த ஏற்பாடுகளோடு தொடர்ச்சியாக ஒரு 13 நாள் அந்த குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுக்குறோம். அவங்க செய்த இந்த பயிற்சி முகாமில் செஞ்சதை இன்னைக்கு காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இதனை ஏராளமான வாசகர்கள் மற்றும் மாணவர்கள் கண்டு ரசித்து செல்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி வனச்சரகம் கோம்பை அருகே தனியாருக்கு சொந்தமான தடுப்பணையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமைத்த குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர். கரூரைச் சேர்ந்த குணசீலன் என்பவர் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை கோம்பை அணைக்கு வரவிடாமல் தடுப்பணை கட்டி தடுத்துள்ளதாக சுற்றுவட்டார கிராம மக்கள் புகார் எழுப்பி வந்தனர். இதையடுத்து தடுப்பணையை இடிக்கும் பணியை வனத்துறையினர் தொடங்கினர். இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் குணசீலன் தொடர்ந்த வழக்கில் தடுப்பணையை இடிக்கும் பணியை உடனடியாக நிறுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் இதுகுறித்து ஆய்வு செய்ய உயர்நீதிமன்ற அடிஷனல் ஜெனரல், மாவட்ட ஆட்சியர், வனத்துறை, பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை உள்ளிட்ட 12 அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைத்தும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் குழுவினர் தனியார் தடுப்பணையை நேரில் ஆய்வு செய்தனர். அதன் அடிப்படையில் வரும் 24ஆம் தேதி நீதிமன்றத்தில் அறிக்கையாகவும் தாக்கல் செய்ய உள்ளனர். மேலும் தடுப்பணையை இடித்து மலை கிராமங்களுக்கு தண்ணீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அமைச்சரவையில் அதிமுக பங்கு கேட்கும் என அக்கட்சியின் புதுச்சேரி மாநில இளைஞர் பெண்கள் பாசறை செயலாளர் தமிழ்வேந்தன் கூறியுள்ளார். இது தொடர்பாக தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த அவர், கடந்த முறையை விட இம்முறை கூடுதல் இடம் கேட்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக இடம்பெற்றிருக்கின்றன. கடந்த தேர்தலில் அதிமுக 5 இடங்களில் போட்டியிட்டு அனைத்திலும் தோற்றது. அதனால் வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு அமைந்தது. தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள பழங்கால பொருட்களின் கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. குறிப்பாக 150 ஆண்டு பழமையான கிராமபோன், கேமராக்கள், கடிகாரம், நீர் இறைக்கும் கூனை, வெற்றிலைக்கல், இட்லி கொப்பரை, சந்தன விசிறி, அரிய நாணயங்கள், பட்டுச்சேலை உள்ளிட்ட பல பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கண்காட்சியை பார்வையிட்ட பார்வையாளர்கள் மாணவர்களின் முயற்சியை பாராட்டிச் சென்றனர். ஈரோடு அருகே காலிங்கராயன் என்ற குறுநில மன்னரால் கட்டப்பட்ட நீர்வழி பாலத்தை புராதன சின்னமாக பாதுகாக்க தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாண்டிய மன்னனின் படை தளபதியாக இருந்த காலிங்கராயனால் இந்த நீர்வழி பாலம் கட்டப்பட்டது. இதனை சீரமைக்க 83 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பழமையான இப்பாலத்தை இடிக்காமல் பாரம்பரிய சின்னமாக பராமரிக்க வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் பாலத்தின் அருகே பொங்கல் வைத்து வழிபட்டனர். பாலம் இந்த நீர்வழி மேம்பாலம் நல்லா இருக்குது. இதை புராதன சின்னமாக அறிவித்து அது தொடர்ந்து பயன்படுத்தலாம், நீர் கொண்டு செல்றதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது அரசுக்கு கலெக்டர், மாவட்ட நிர்வாகம், மாநில நிர்வாகம் எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கிறோம். இந்த கோரிக்கை அரசு ஏற்று இந்த பாலத்தை மராமத்து செஞ்சு தொடர்ந்து இது விவசாயத்துக்கு தண்ணி கொண்டு வரதுக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்துங்கிற முழு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம். விவசாய சங்கத்தினர் நடத்திய இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.